நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. வரவேண்டும் கங்கா மாதா, அருள் வேண்டும் கங்கா மாதா. வரவேண்டும் கங்கா மாதா, அருள் வேண்டும் கங்கா மாதா. ஆனந்தமே தரும் கங்கை அன்னை நீயே, அகிலமெல்லாம் போற்றும் உன்னையே. தேவர்கள் நாங்கள் போற்றிடும் தேவி கங்கை மாதா, என்றும் உந்தன் அருள் நீதா. தொழுதோம் அன்னை உன்னை, தொழுதோம் அன்னை உன்னை, தூயவளே அருள்தா. ஓம் ஜெய கங்கா மாதா. ஜெய கங்கா மாதா, 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 ஜெய கங்கா மாதா. ஜெய கங்கா, ஜெய மாதா, ஜெய கங்கா, ஜெய மாதா, ஜெகதாரிணி பவதாரிணி ஜெகதாரிணி மாதா, ஜெகதாரிணி எழுந்திரு மைந்தா அந்தகாசுரா, பணிவுமிக்க உன் பூஜையில் நான் மகிழ்ந்தேன். மைந்தா, உன் மாசுகள் நீங்கின, மறைந்தன. நேற்றைய பாவம் இன்று நீங்கிவிட்டது. அரக்கரிலே இரக்கமுள்ளவனானாய். சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல் புதுமை பொலிவு உன் முகத்தில். பேரிடை போல் முழங்கிய உன் பேச்சுக்களில் ஒரு மென்மை, கோபக் கண்களில் அன்பு ஒளி, வணங்கும் பணிவு. இப்படி ஒரு நிலைக்கு நீ வந்துவிட்டதால் உன் பாவம் அகன்று புனிதனானாய். ஆகையால் பெரும் மகிழ்ச்சி எனக்கு. உனக்கு வரம் கொடுக்க விருப்பம். மைந்தனே கேள், என்ன வரம் வேண்டும்? அம்மா, மகனே என்று கூப்பிடுவதே போதுமே. தாய்மையின் உயர்வு தெரிந்த பிறகு அற்பத்தனமான ஆசைகளுக்கும் வெறிகளுக்கும் என் மனதில் இடமில்லை. இன்பம் தரும் பதவியை, செல்வங்களை துரும்பாக நான் நினைக்கிறேன். அகம்பாவ உணர்வுகள், கோபங்கள், பதவி வெறிகள், இந்த விலங்குகளிலிருந்து நான் விடுபட்டு உன் திருவடிகளையே நான் தொட வேண்டும். அதுவே போதும் அன்னையே. பாசத்தின் விளைவால் வரம் தர நினைத்தால் அம்மா ஒரு வேண்டுதல். அம்மா, எனக்கு நீ 2 வரம் மட்டும் தர வேண்டும். மறுப்பேனா? மகனே, கேட்கும் 2 வரங்களையும் தருகிறேன். ஹே கங்கா மாதா, நீ அன்புக்கு, கருணைக்கு, பரிவு காட்டுவதற்கு என்றுமே மறுத்ததில்லையே. என் போன்ற அரக்க குணம் படைத்தவனுக்கு மனதிலே அன்பு விதை விதைக்க ஒரு வழியும் காணேன். அன்பு வழியில் திருத்திவிட நல்ல குருவும் இல்லை. அசுரர் மனம் தெளிய மார்க்கம் ஒன்றும் தெரியவில்லை. அம்மா, என் விருப்பம் அசுர ஜாதியின் மாற்றத்துக்கு மாதா நீ வழிகாட்டு. இதுதான் உன் மைந்தனின் பிரார்த்தனை. என் போன்றவர்களின் விருப்பங்களை பக்தி பாதையில் திருப்பிவிடு. தாயே, அசுர வம்சத்தில் எப்போதாவது சான்றோனாக ஒரு சாதுவை பிறக்கவை. அதனால் எங்கள் அசுர ஜாதிக்கு தர்மத்திலும் பக்தியிலும் பற்று ஏற்படும். அது நடக்கும். என் மைந்தா அந்தகாசுரா,
உன்னுடைய வம்சத்தில் பக்தி மிகுந்தவன் ஒருவன் பிறப்பான். உன் அன்புக்குரிய சிறிய தந்தை ஹிரண்யகசிபுவுக்கு மைந்தனாக பிறப்பான். அவனை காலம் உள்ளவரை அகிலமெல்லாம் போற்ற எல்லோரும் பரமபக்த பிரகலாதன் என்று அழைப்பார்கள். அந்த குழந்தை பக்தியில் சூரியனாக விளங்குவான். அந்த ஒளியிலே அசுர இனத்தின் இருள் மண்டி கிடக்கும் இதயமே பக்தியின் பேரொளியாய் தெளியும். கோடி கோடி வணக்கம் கங்கை என்னையே, கோடி கோடி வணக்கம். உன் மற்றும் ஒரு வரத்தையும் கேட்கலாம். ஹே கங்கா மாதா, என் போன்றவருக்கு ஒரு பேராசை. கங்கா மாதா எங்கள் மீது அன்பு கூர்ந்து பாதாள லோகத்திலும் கால் பதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று மன்னனாக நான் இருந்த காரணத்தால் என் மக்களுக்கு நான் வாக்கு கொடுத்து விட்டேன். நான் பொய்யனாகிவிடக்கூடாது தாயே. தாயே, அரக்கர்களுக்கும் நீ மனம் இறங்கு. உன் மக்களிடம் நீ பொய்யனாகி விடாமல் செய்வேன் மகனே. உன்னுடைய இளைய தம்பி பக்த பிரகலாதனின் பேரனை அசுரராஜன் பலி என்பார்கள். அவன் பகவான் விஷ்ணுவின் வாமனாவதாரத்தின் போது அவருக்கு 3 அடி மண் தானம் தருவான். அந்த சமயத்தில் வாமன பகவான் முதல் பாதம் வைத்து தரணியை மற்றும் உள்ள உலகங்களையும் உரிமை கொள்வார். அடுத்து அவருடைய 2வது பாதம் பிரம்மலோகம் போய் அடைந்து அங்கு பாதாபிஷேகத்துக்காக பிரம்மதேவரின் கமண்டலத்தில் இருந்து வெளிப்படுவேன். அப்போது எனது ஜலதாரைகள் பிரம்மதேவரின் கமண்டலத்தில் இருந்து வெளியேற அந்த ஜலதாரையினால் பிரம்மதேவன் பகவான் விஷ்ணுவின் கால் அலம்புவார். இப்படியாக திருமாலின் திருவடியில் இருந்து பெருகும் கங்கை நீர் நேராக உன் அசுரலோகம் போய் சேரும். அப்போது அசுரருக்கு நீ கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேறிவிடும். இப்படியாக வரும் நான் எப்போதும் உங்களுடைய உலகத்தில் பாதாள கங்கை என்ற பெயரில் பெருகி வாழ்வேன். நன்றி மாதா, கோடி கோடி வணக்கம். மாதா, பக்த பிரகலாதன் பிறக்கும் வரையில் முக்தி எனக்கு தேவையில்லை. இந்த புறக்கண்களால் அந்த அற்புதத்தை, அரக்கர்களின் மனமாற்றத்தை காண வேண்டும். நடக்கும். நன்றி தாயே. அந்த ஆசுரா, யார் உன் முன் கைகட்டி நிற்க வேண்டுமோ அந்த கங்கையின் முன்னால் நீ கைகட்டி நிற்பதோ? என்னால் இந்த இழிவை பொறுப்பது என்பது என் குணத்திற்கே எதிரானது. உண்மையில் நீ வீரனே இல்லை அந்த ஆசுரா. நமது அசுர இனத்திற்கே மானக்கேடு. ஆட்சி பீடத்திற்கு நீ எதற்கு? நீ தேவையில்லை அந்த ஆசுரா, தேவையே இல்லை. ஆளும் உரிமையோ அதற்கேற்ற தகுதிகளோ உன்னிடம் இல்லை. மாற்றி விடுகிறேன். உனது சிறிய தந்தை அரக்கரில் சிறந்த ஹிரண்யகசிபுவை அசுர பேரரசின் ஆட்சி பீடத்தில் அமர்த்தி விடுகிறேன். மாதா, அசுரலோகத்திற்கு போவதற்கு முன்னால் உங்களுடைய தேவி உமாவுடைய தனித்தனி ரூபங்களை மீண்டும் தரிசிக்க விரும்புகிறேன். உங்களுடைய புனிதமான தாயின் பிணை மாதா தேவி உமாவினால் தான் பெற முடிந்தது. நாராயண நாராயண. தேவி உமா, உண்மையில் என் மனத்தெளிவுக்கு தாம் காரணம் அல்லவா? அதுவே கங்கா மாதாவின் அன்புக்கு வழியமைத்து கொடுத்தது. இன்று அம்மா என் தீய குணங்களை ஒடுக்கி மாற்றாதிருந்தால் தற்பெருமையில் தடம் புரண்டு காரிருளில் மூழ்கியிருப்பேன். அன்பின் சக்திகள் இணைந்து விட்டால் துஷ்ட சக்திகள் ஒதுங்கி போய்விடுகின்றன. ஆம் மைந்தா, சக்தியின் அகம்பாவத்தால் அழிவு, சக்தியின் அடக்கத்தால் அமைதியான வாழ்வு. மைந்தா அந்தகாசுரா,
சக்திகளின் சந்திப்பினால் ஒரு மகாசக்தி பிறக்கிறது. உன் புறக்கண்ணால் உன் போல் தேவர்களும் இங்கே மைந்தா என்னையும் உமாவையும் இணைந்த ரூபத்தில் கண்டீர்கள். ஏ மாதேஸ்வரி, கண் படைத்த பாக்கியம் இது. தாம் இருவரும் இப்படி இணைந்த ரூபத்தில் தரிசனம் தந்தது கோடி கோடி வணக்கம். மாதா, அபூர்வமான உங்கள் இணைந்த ரூபத்தை தரிசித்தது நான் பெற்ற பெரும் பேறு. உண்மைதான் தேவேந்திரா. ஏ அந்தகாசுரா, இனப்பகையால் நீங்கள் இருவரும் போரில் மோதி மோதி ஆற்றலை வீணாக்குவதற்கு பதிலாக தேவாசுர ஒற்றுமையால் ஆற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடாதா? பேராற்றலை நீங்கள் பாழாக்காதீர்கள். ஏ தேவேந்திரா, ஏ அந்தகாசுரா, காலம் மாறியது. தேவி கங்கா மாதா சொன்னபடி மாறுங்கள். தீராப்பகையை மறந்து விடுங்கள். இங்கேயே நின்றால் அங்கே செல். வாழ்க, நீங்கள் வாழ்க. தேவாசுர சண்டைக்கு பிறகு தேவாசுர சங்கமம். என்னை மன்னித்து விடுங்கள் தேவேந்திரா, என்னை மன்னித்து விடுங்கள். இது தேவி கங்கா மாதாவின் மாசற்ற அன்பினால் ஆனது. ஏ அந்தகாசுரா, ஆற்றல்கள் ஒன்றானால் ஆக்க வழிகள் பிறக்கின்றன, சந்தோஷங்கள் பூக்கின்றன. வானத்து தேவர், அசுரர், மானிடர் யாவருக்கும் நான் மாதா. ஆகையால் தான் என் மக்களுக்கு நலம் செய்கிறேன். மைந்தர்களே கேளுங்கள், அன்புதான் சக்தி மிக்க அஸ்திரமாகும். குறுகிய மனப்பான்மைகள் உங்களை ஒதுக்கி வைக்க இடம் தராதீர்கள். மாதா, இனிமேல் நான் மகேந்திரனுடன் விரோதம் பாராட்ட மாட்டேன். ஏ மாதேஸ்வரி, அமரர்களும் பகைமை பாராட்டாமல் அசுரர்களுடன் இருப்போம். ஏ மாதா, அன்பெனும் அமுதை பக்தி சுவையுடன் தாங்கள் எனக்களித்த குரு உபதேசமாக நினைக்கிறேன். புறப்படுவதற்கு எனக்கு ஆணை தர வேண்டும். போனதும் என் மக்களுக்கு பக்தி எனும் அமுதத்தை அருந்தக் கொடுத்து அவர்களை திருத்துவதற்காக நான் பணிபுரிவேன். ஆணை தாருங்கள் தேவி கங்கா, ஆணை தாருங்கள் தேவி உமா. ஆணை தந்தேன். வணக்கம் கங்கா மாதா, வணக்கம் தேவி உமா. நாராயண நாராயண. அசுர சாம்ராட்டின் ஆணவம், அவனது கௌரவம், அதுவே அவனது மாண்பினை உயர்த்தும் கவசமாகும். ஆகையால் அசுரர் தமது சாம்ராட்டிற்காக ஒன்றாக செயல்பட்டு தமது இன்னுயிரையும் தந்துவிட தயங்கக்கூடாது. அசுர இனம் தன்மானத்தை விட்டுவிட்டு வருவதா? கூடாது, கூடாது. இது புரிந்திருக்கும். இன்று நமது அசுர சாம்ராட் அந்தகாசுரன் நம்முடைய அசுர ஜாதியை, மான மரியாதையை தேவி கங்காவின் காலடியில் போட்டுவிட்டான். அப்படி போட்டுவிட்டவன் அசுர ஜாதியின் ஆட்சி பீடத்திற்கு கௌரவம் தருவானா? தரமாட்டார். தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டவர் தானும் கெட்டார். கெட்டவர் கையில் ஆட்சி இருப்பது அது நமக்கு கௌரவம் இல்லை. தேவர்களுக்கு கால் பிடிப்பவனின் நிழல் ஆட்சி பீடத்தில் படவே கூடாது. மன்னிக்க வேண்டும் குருதேவா, அரக்கர் வேந்தர் அந்தகாசுரன் வருகிறார். அந்தகாசுரனா?
வணக்கம் குருதேவா. தன்மானத்தை விற்று வந்தவனின் வணக்கம் எனக்கு தேவையில்லை. கௌரவத்தை இழந்து தேவி கங்காவின் காலடியில் விழுந்து என்னுடைய இவர்களுடைய கௌரவத்தையும் விற்று விட்டாய். அந்த ஆசுரா, இப்படி ஒரு திராணியற்ற சீழப்பிள்ளை குருவுக்கு மானக்கேடு. மானக்கேடு என்னால் யாருக்குமே இல்லை. தப்புதான். என்னிடமே கேள்வி கேட்பதோ? சாபமிடும் அளவிற்கு என்னை தூண்டி விடாதே. தாம் எனது குரு. கோபத்தில் என்னை சபித்து விடாதீர்கள். நான் குருவே வாழ்வு என்று நினைப்பவன். என்னை வாழ்த்துங்கள். வாழ்த்துவதா? அந்தகாசுரா, ஏன் உரிமைகளை விட்டுக் கொடுத்து வணங்கினாய் தேவி கங்காவை? குரோதத்தை, கோபத்தை, தேவர்களுடைய பகையை எப்படி மறக்க முடிந்தது உன்னால்? உன்னை நான் வாழ்த்துவதா? அந்தகாசுரா, உன் உணர்ச்சி செத்து விட்டது. புலி பூனையாவதோ? மலை போன்றவன் நிலை குறைந்து நிற்கின்றாய். பற்களை இழந்தால் பாம்பு பாம்பல்ல, புழு சாக்கடையில் கிடக்கின்றதே அது. தன் உரிமைகளை இழந்து நிற்கின்றவன் ஊரின் உரிமைகளை காப்பாற்றுவானா? கங்கா மாதாவின் சரண மலரை சார்ந்து நிற்பவனுக்கு தாயே சக்தி தருவாள். அவனுக்கு தனியாக ஒரு காப்பாளன் தேவையில்லை. இவர்களுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். உழைக்கச் சொன்னவள் அன்னை. பக்தி வழியில் மாசு நீக்க அசுரர்களுக்காக பக்தி எனும் அமுதம் கொண்டு வந்தேன். அந்த அசுரா, பக்தி உன் மூளையை கெடுத்து விட்டது. நீதான் பக்தியால் கெட்டாய் என்றால் இவர்களையும் பக்தி என்ற கிணற்றில் தள்ளுகிறாயோ? இப்படி கருத்துள்ளவன் என் முன்னால் நிற்கவே கூடாது. தன்மானமுள்ள இவர்களையும் தலைகுனிய வைக்க பார்க்காதே. அப்படியல்ல. மாசுள்ள வன்முறையை அசுரர்கள் கைவிட வேண்டும் என்று பணிபுரிய வந்தேன். இதில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை. அசுரலோகமே பக்தியில் மூழ்கிவிட விரும்புகிறார். அந்த ஆசுரா, எனக்கு பொறுக்கவில்லை. இது அடக்கிக் கொள்ளுகிறேன். இல்லை என்றால் தவித்து விடுவேன். பக்தி பைத்தியமான உனக்கு சாபம் தரக்கூட தகுதி இல்லை. ஆகையால் சபிக்க முன் தலைமீது அணிந்த மணிமுடியை என்னிடம் ஒப்படை. இந்த கங்கா பக்தி என்னும் களங்கம் உன்னிடம் இருக்கும் வரை இங்கு நீ நிற்க வேண்டாம். போய்விடு, போய்விடு. வாழ்க வாழ்க. அன்பு வழி அதிசயம் புரிந்தது. அந்தகாசுரன் ஆட்சியை தூக்கி எறிந்து விட்டான். மணிமுடியை கொடுத்தான், அதனால் சிறந்தான். புகழையும் துறந்தான். எத்தனை மகத்தான தியாகம்! ஆமாமா, பக்தியின் உயர்வு தியாகத்திலேயே இருக்கிறது. உனக்கு நான் முன்பே சொன்னதுதான். அசுர இனத்தால் அந்தகாசுரனுக்கு அந்த உலகில் இடம் இருக்காதென்று. குருதேவா, குருதேவா, அந்தகாசுரன் மணிமுடியை கழற்றி வைத்து விட்டார். இனிமேல் அசுரர்களின் இந்த மகுடத்தை யாருக்கு சூட்டப் போகிறீர்கள்? புறக்கண்ணால் பார்க்கவில்லை, அகக்கண்ணால் தேடுகின்றேன். யாருக்கு இந்த முடியை சூட்டுவது என்று. குருவே, யார் அவர்?
ஹிரண்யகசிபு. என்ன இரண்யகசிபுவா? என்ன இது? அந்தகாசுரனின் சிறிய தந்தையா? ஆம், உங்களுக்கும் தெரியுமே. நான் அசுர சாம்ராஜ்யத்தின் எல்லை பகுதியை விரிவுபடுத்த ஒருபுறம் அந்தகாசுரனை தேவலோகத்தை பிடிக்க அனுப்பி வைத்தேன். இன்னொரு புறம் அந்த இரண்யகசிபுவை நாகலோகத்தை உரிமைப்படுத்திக் கொள்ள அனுப்பி வைத்தேன். இப்போது நினைவுக்கு வருகிறது. அந்தகாசுரன் ஏமாற்றி விட்டான். தேவி கங்காவின் காலில் விழுந்து விட்டான். அசுரர்களின் புகழை கெடுத்து விட்டான். பாதாளம் சென்ற இரண்யகசிபுவோ நமது கொடியை நாகலோகத்தில் பறக்க விட்டான். மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன் ஞானக்கண்ணால். அந்த இரண்யகசிபு நாகசேனைகளை மண்டியிட வைத்து நாகராஜாவின் சபைக்குள்ளே ஒரு விஷநாக ரூபத்திலே புகுந்து விட்டான். அங்கே ஜெயகோஷம் இடுகின்ற போது நாகராஜன் ஸ்தம்பித்து நின்று விட்டான்.